நாஸ்டால்ஜியா சீரிஸ் பண்ணியாச்சு. உனக்கு மெட்ராஸ்னா என்ன ஞாபகம் வருது? மெட்ராஸ்னா முதல்ல நினைவு வருது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தான் நினைவு வருது ஃபர்ஸ்ட். சரி, ஆடி மாசம்னா? ஆடி மாசம்னா தான் கலந்த சாதம் 18ஆம் பேருக்கா தான் நினைவு வருது முதல்ல. ஓகே, ஐடியா. தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதம் சாதம். கரெக்ட் கரெக்ட். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்ப்போம். 300 grams ஆஃப் பட்டாணி, அப்புறம் நிறைய மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே தேங்காய், ஓகே, துருவின தேங்காய். துருவின தேங்காய், அப்புறம் இஞ்சி பட்டை மிளகாய் பேஸ்டா பண்ணி வச்சிருக்கேன். பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, நெய் தாளிக்கிறதுக்கு. இது 1.5 அழகு சாதம். நல்லா நெய் விடுறேன். எதுக்கு நெய் போட்ட? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் நம்ம தாத்தா நீங்க தான் பண்ணுவாரா? என்ன சாதத்துக்கு கலக்குறோம்ல, அதனால இது வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் பார்த்தியா பெருங்காயம், இஞ்சி பச்சை மிளகாய் தவிர கொஞ்சம் தான் போடுறது. மாங்காய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாங்காய். ஆமா, நம்ம இவர் தான் கொடுத்தார், அண்ணாமலை. சாபாஷ். அது தேங்காய் பாரு, நிறைய கருவேப்பிலை பாரு, வேக வச்ச பட்டாணி. சாபாஷ். சாதம் அந்த சுண்டல் மாதிரி பண்ணேன் இல்லையா, ஆமா, அதை போட்டு கலந்தாச்சு. ஆஹா, எட்ட மாட்டேங்கிறது ராகேஷ், நான்லாம் குட்டையா பிறந்துட்டேன். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அண்ட் சாதம். மாங்காய் சாதத்துலேயே ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம்.